முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப அர்ஜுனா அப்படிங்கிறவரு இந்த முறை நாடாளுமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவரோட அவரோட கோபம், அவரோட இது என்னன்னா தமிழ் இனத்துக்காக பேசுறார். நாடாளுமன்றத்துல தொடர்ந்து தமிழ் இனத்துக்காக பேசுறார். ஏன்னா அதை சொல்லிதான் அவர் வாக்கு பெற்றார். எத்தனையோ தமிழரசு கட்சிகள், தமிழ் கட்சிகள் இருந்தாலுமே கூட அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படுறார். குறிப்பா இந்த திருகோணமலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல வருது. அப்ப இந்த கிழக்கு மாகாணத்துல திருவண்ணாமலையில என்ன செய்யறாங்கன்னா, கடற்கரையோரமான பகுதிகளை வந்து புத்தரோட சிலைகளை வச்சு இங்க வந்து புத்தரோட வழிபாட்டு தலங்களை உருவாக்குறாங்க. அதுதான் பிரச்சனை இப்ப எழுந்திருக்குது. அததான் ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க வந்து இப்படி வந்து எங்களோட வழிபாட்டு தலங்களை வந்து நீங்க ஆக்கிரமிக்கிறீங்க, எங்களோட இடத்துல வந்து நீங்க அத்துமீறீங்க. இப்ப நாங்க அதை செஞ்சா ஏத்துக்குவீங்களா? நான் ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை, இப்ப பௌத்த மதத்தை வந்து வழிபடணும்னா மக்கள் விரும்பி வழிபட போறாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சோழர்கள் காலத்துல இங்க வந்து பௌத்த விகாரங்கள்லாம் வச்சு கொடுத்தாங்க. ராஜராஜ சோழ காலத்துல எல்லாம் வந்து கடல் குறையாரும் புகழ்பெற்றதுல இன்னும் கூட அந்த பௌத்த விகாரங்கள்லாம் இருக்குது. ஆனா இது வந்து திட்டமிட்டு அதிகாரத்தை வந்து செலுத்துறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக்கிரமிப்பா தான் பார்க்கப்படுது. ஏன்னா மக்கள் தன்னிச்சையாக விருப்பப்பட்டு செய்யறாங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பும் வரப்போறது. ஒரு இது அரச பயங்கரவாதமா தான் பார்க்கப்படுது. அதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி, ஒரு மாற்றாந்தை மனப்பான்மை. ஏன்னா தமிழர்களும் சேர்ந்து அங்க பங்களிப்பு. இந்த பௌத்த விகாரங்க வைக்கிறது, பௌத்த ஆலயத்தை உருவாக்குறது வந்து சிங்கள மக்களை இந்த வர வைக்கணும். இதன் மூலியமா ஒரு குடியேற்றத்தை ஏற்படுத்தணும். இதன் மூலியமா ஒரு இனவாத அரசியலை உருவாக்கணும். இரண்டு இனங்களும் மக்கள் வந்து அமைதியா தான் வாழ்றாங்க. சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சுமூகமா தான் வாழ்றாங்க. ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசியல் சூழ்ச்சி இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பிளவுவாத அரசியல், ஒரு இனவாத அரசியல் உருவாக்கி, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பதாக பண்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிங்கள எம்பிகளை வச்சுக்கிட்டு அவர்கள் அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி, ஒரு மிருக பலத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தன் வசப்படுத்திக்கிறாங்க. தமிழர்களுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் குமார் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கங்க. சரி, இலங்கையில பார்லிமெண்ட்ல எம்பி அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு எல்லோராலும் இப்ப ரொம்ப பார்க்கப்படுது. அவருடைய இந்த கருத்து இத்தனை கோபத்தோடு வெளிப்பட காரணம் என்ன? அப்ப தமிழன் ஒரு குரலா அங்க அவர் ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்க்கிறாங்க. அவருடைய கருத்தினுடைய காரணம் என்ன? நிச்சயமா, அதாவது நம்ம இந்த ஈழ பிரச்சனை வந்து இன்று நேற்று இது பல்லாயிரம் ஆண்டுகளா தொடருது அப்படிங்கறத பார்க்கலாம். இது சோழர் காலத்துல இருந்தே, பாண்டிய சோழர் காலத்துல இருந்தே இந்த ஈழத்துக்கும் இந்தியாவுக்குமான அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா 2009 இந்த ஈழ இறுதி யுத்தம், அதற்கப்புறம் அங்க நடந்தக்கூடிய அரசியல் மாற்றங்கள், இந்த ஈழ யுத்தம் எதனால அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது இந்த எங்க ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு அந்த பிரச்சனையோட அந்த தாக்கம் புரியும். குறிப்பா நம்ம வந்து இலங்கை வந்து தனிநாடா, இலங்கையில வந்து ஈழம் தனி ஈழம் கேட்டாங்க. அது எதனால கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு இந்த ஆதங்கம் ஏன் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. குறிப்பா வந்து பார்த்தோம்னா இலங்கை வந்து ஆங்கிலேயர்கிட்ட சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரம் வந்து சிங்களர்கள், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சிங்களர்கள் கையில போகுது. இப்ப தமிழர்களுக்கான அதிகாரம் குறையப்படுது. அதனால தமிழர்களுக்கு தனி ஒரு பகுதி வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்க இடத்துல எப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம அதோட டெமோகிராஃபி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வடக்கும் கிழக்கு வந்து முழுக்கவே தமிழர் பகுதி, பிற பகுதிகள் வந்து சிங்களர்கள் இருக்காங்க. மலையகம் அதாவது மத்திய பகுதியில தமிழர்கள் கலந்து வாழ்றாங்க. அதாவது இந்திய வம்சாவளிகள், இந்தியாவிலிருந்து தோட்ட தொழிலுக்காக போன தமிழர்கள் இருக்காங்க. இரண்டு தரப்பான தமிழர்கள் இருக்காங்க. பூர்வகுடியா இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர்கள், மலையகத்துல இந்தியாவில இருந்து போன தமிழர்கள் இருக்காங்க. வடகிழக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கு. பிற பகுதிகள் வந்து சிங்களர்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த அதிகார பகிர்வு இல்லாம பெரும்பான்மையின் அடிப்படையில் சிங்களர்களே ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது இவர்கள் தங்களுக்குன்னு ஒரு இது வேணும், அதிகாரம் வேணும், அதிகார பகிர்வு வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பான்மை யாருக்கு இருக்கும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் போகும். இப்ப 4/3 வந்து சிங்களர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையா சிங்களர்கள் இருக்கும்போது தேர்தல் ஜனநாயகத்தில் அவர்கள் தான் அதிகாரம் பலம் கொண்டு அதிகாரத்தில் இருப்பாங்க. அப்ப தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவமே கிடைக்காது. அப்ப இப்ப நம்ம இந்தியாவில சொன்னோம்னா, இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் மைனாரிட்டின்னு சொன்னாலும் கூட அதிகாரத்துக்கு வர முடியுது. அந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் இருக்குது. இந்தியாவோட ஜனாதிபதியா கூட ஒரு இஸ்லாமியர் வர முடியும், உச்சபட்ச பதவிகளுக்கு போக முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இலங்கையில அது இல்ல. அந்த தமிழர்களுக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால தனித்தமிழ்நாடு கேட்கறாங்க. குறிப்பா 1980களில் ரொம்ப வீரியமா போகுது. அது நமக்கு கடந்த கால வரலாறு பார்த்தோம்னா ஒரு இனவாத பிரச்சனை, இரண்டு பக்கமும் இனவாத பிரச்சனை வருது, மாத்தி மாத்தி தாக்குதல் ஏற்படுது. 2009 ஒரு ஈழத்தோட இறுதி யுத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம்.
இதற்கப்புறம் வந்து தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள வருது. தேர்தல் ஜனநாயகத்துல அரசியல் களத்துல வராங்க. இப்ப வடகிழக்குல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாதிரி பல்வேறு தமிழ்நாடு நல சார்ந்த கட்சிகள் செயல்படுறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப அர்ஜுனா அப்படிங்கிறவர் இந்த முறை நாடாளுமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவரோட அவரோட கோபம், அவரோட இது என்னன்னா தமிழ் இனத்துக்காக பேசுறார். நாடாளுமன்றத்துல தொடர்ந்து தமிழ் இனத்துக்காக பேசுறார். ஏன்னா அதை சொல்லிதான் அவர் வாக்கு பெற்றார். எத்தனையோ தமிழரசு கட்சிகள், தமிழ் கட்சிகள் இருந்தாலுமே கூட அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படுறார். தன்னோட கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. பார்ப்போம், வீரியமாவே குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. குறிப்பா இப்ப நடந்த பிரச்சனை என்னன்னா, நம்ம சொன்னமே தான், இந்த வடகிழக்குல தமிழர்கள் முழுக்க இருக்கிறாங்க, மற்ற பகுதியில் சிங்களம் இருக்காங்க. இப்ப இந்த தனியா கேட்டனாலதான் பிரச்சனை வருது. நாட்டை தனியா பிரிச்சு கேட்கும்போது ராணுவ நடவடிக்கை வருது. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த வடக்கிலும் கிழக்கிலும் குடியேற்றம், குடியேற்றம் நடக்குது. எப்படின்னா, விவசாயம் செய்யறதாகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுக்கறதாகவும் சிங்களர்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்கறது. அதாவது அரசாங்க நிலங்களையோ இல்ல வந்து இப்ப இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்டு ஒண்ணு புலம்பெயர்ந்திருப்பாங்க, இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பெயர்ந்து போயிருப்பாங்க, அந்த நாடுகளை விட்டுட்டு காணிகளை விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா யுத்தத்துல செத்து இருப்பாங்க, கேட்க ஆள் இல்லாம இருக்கும். இப்ப இந்த இந்த நிலங்கள் வந்து கேட்பாரற்று இருக்கும். இப்ப இந்த நிலங்களை வந்து கையகப்படுத்துறது, ஒரு விவசாய நிலம் இருக்கும், அதோட உரிமையாளர் இல்லாத பட்சத்துல அரசாங்கம் என்ன பண்ணும், அரசாங்கம் இவர்கள் கையில இருக்குது, அதிகாரமே இவர்கள் கையில இருக்குது. என்ன பண்றது, அந்த நிலத்தை கையகப்படுத்தி சிங்களர்கள் கொடுக்குறாங்க. உணவு முகாம்கள் அமைக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறது. அப்ப புத்த விகாரங்கள் வைக்கிறது. குறிப்பா ஒரு இனம் இருக்குன்னா அந்த இனத்தோட வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம் தான் இருக்கும். எந்த ஒரு இனம் இருக்குதோ அந்த இனத்தோட வழிபாடு என்னவோ அந்த விஷயங்கள், அந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். இப்ப வடகிழக்கு முழுக்க முழுக்கவே தமிழரோட பகுதியா இருக்கும் பொழுது அங்கு புத்த வழிபாடை விட சைவ வைணவம், இந்த இந்து மத வழிபாடு தான் தமிழர்களோட பாரம்பரிய வழிபாடா கூட இந்து மத வழிபாடு தான் இருக்குது. அப்ப இந்து கோயில்கள், இந்து ஆலயங்கள் மட்டும் இருக்குது. இப்ப சிங்களர்கள் தங்களோட அடையாளமே புத்த மதத்தை தங்களோட மதமா, அரசு மதமா வச்சிருக்கிறாங்க. அப்ப சிங்களர்களுக்கான மதம் வந்து அரசு மதம் அப்படிங்கிறது, அரசு மதம் வந்து புத்த மதம் அப்படிங்கறதுனால அவர்கள் அதை நிறுவ முயற்சிக்கிறாங்க. எல்லா பகுதியிலுமே புத்த சிலைகளை வைக்கிறது, புத்தரோட சிலைகளை வைக்கிறது, அது அவர்களுக்கான அந்த வழிபாட்டு தலங்களை உருவாக்குறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதுதான் அந்த குடியேற்றம். தமிழர்கள் மீள் குடியேற்றம் பண்ணாம சிங்களர்கள் குடியேற்றம் பண்ணி அந்த நிலங்களை கையகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறாங்க. ஒரு ஒரு பக்கம் ராணுவ ரீதியான நடவடிக்கை, முகாம்களை போட்டு தமிழர்களை ஒடுக்கிறது, இன்னொரு பக்கம் இவர்களை அந்த குடியேற்றி அந்த நிலங்களை கையகப்படுத்தி இப்ப வந்து அந்த பெரும்பான்மை, ஏற்கனவே தமிழர் பெரும்பான்மை இருக்க பகுதிகளில் சிங்களர்கள் அங்க போய் அதை வந்து அந்த பெரும்பான்மையை குறைக்கிறது. அதுக்காண்டி நாடு பெரும்பான்மை இருக்கக்கூடியவர் அங்கேயும் போயிட்டு அங்க இருக்கிற அதிகாரத்தையும் பறிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமா இருக்கிறது. கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்ப வடக்கு முழுக்கவே தமிழர்கள் இந்து மதமா இருக்கும் பொழுது கிழக்குல வந்து தமிழர்கள் வந்து இந்துக்களாவும் முஸ்லீம்களாவும் இருக்கிறாங்க. சோ இங்கேயும் ஒரு இன பிரச்சனையை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனைகள் கிழக்கு பகுதியில போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த திருகோணமலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல வருது. அப்ப இந்த கிழக்கு மாகாணத்துல திருவண்ணாமலையில என்ன செய்யறாங்கன்னா, கடற்கரையோரமான பகுதிகளை வந்து புத்தரோட சிலைகளை வச்சு அங்க வந்து புத்தரோட வழிபாட்டு தலங்களை உருவாக்குறாங்க. அதுதான் பிரச்சனை இப்ப எழுந்திருக்கு. அது அரசாங்க ரீதியா நடவடிக்கை எடுத்தாலுமே கூட அங்க புத்த மத குழுக்கள் வந்து போராட்டம், அரசியல்வாதிகள் வந்து அங்க போராட்டம் பண்ணி திரும்ப அந்த பாதுகாப்போட அந்த சிலைகளை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு விதமான ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. அது மக்கள் வந்து தன்னிச்சையா மக்கள் அங்க வாழ்றாங்க, அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கிக்கிறது வேற. ஆனா இது வந்து ஒரு அடையாளம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப வடபகுதியில பாத்தீங்கன்னா, அதாவது ஈழத்தோட வடபகுதியில வந்து புத்த மதத்தை ஸ்தாபிச்ச அசோகரோட மகள் வந்து புத்த மதத்தை பரப்புறதுக்காக ஒரு பகுதியில வந்து இறங்குறாங்க. அந்த கடல் கரையோரமா இறங்குறாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்க இறங்குனாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த வச்சிருக்காங்க. சரி, அதை நம்ம கூட வரலாற்று ரீதியை ஏத்துக்கலாம். அது வந்து நம்ம வந்து வரலாறு, அவங்க அந்த பகுதியில வந்து இறங்குனாங்க, இங்க இருந்துதான் இலங்கைக்குள்ள உள்ள நுழையிறாங்க, நுழைஞ்சு பௌத்த மதத்தை பரப்புறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான மாற்று கருத்து. ஆனா எல்லா இடத்துலயுமே பௌத்தத்தை திணிக்கிறது அப்படிங்கிறத பண்றாங்க. இப்ப அததான் ஒரு கேள்வி எழுப்புறாரு, நீங்க வந்து இப்படி வந்து எங்களோட வழிபாடு தலங்களை வந்து நீங்க ஆக்கிரமிக்கிறீங்க, எங்களோட இடத்துல வந்து நீங்க அத்துமீறீங்க, இப்ப நாங்க அதை செஞ்சா ஏத்துக்குவீங்களா? நான் ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை எங்களுக்கு மேல நீங்க திணிக்கிறீங்களே. அதாவது அரசு மதமாவே நீங்க வந்து மத சார்பு இல்லாம ஒரு அரச மதமாக வந்து நீங்க ஒரு அரசாங்கத்தோட மதமாவே நீங்க பௌத்த மதத்தை வச்சிருக்கீங்க, அதை வந்து எல்லாரும் மேலேயும் திணிக்கிறீங்க. அப்ப உங்களோட சிங்கள பெரும்பான்மையோட, ஏன்னா நம்ம சொல்லியிருந்தே இங்க என்ன சொல்லுவோம், சிங்கள பௌத்த பேரினவாதம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நம்ம வந்து வைப்போம். தமிழர்களுக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை, அதைதான் அவர்கள் திணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிக்காட்டி இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா அந்த புத்த மதம், அந்த மதத்தை கொண்டு வந்து இப்ப சிங்களருக்கு பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வழிபட போறாங்க. இப்ப தமிழர்கள் வழிபட போவது கிடையாது. இந்த புத்த மதத்தை கொண்டு வந்து நிறுவி, சிலையை நிறுவி தமிழர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கலாம். இவங்க ஏன்னா புத்த மதத்தை தழுவி எத்தனை பேர் வரலாம், சோ அங்க ஒரு திருநத்தை உண்டு பண்ணலாம் எண்ணத்துலதான் அது வைக்கப்பட்டதா? அவருடைய கோபம் அந்த விளைவாகத்தான் இருந்ததா?
நிச்சயமா. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பௌத்த மதத்தை வந்து வழிபடணும்னா மக்கள் விரும்பி வழிபட போறாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சோழர்கள் காலத்துல இங்க வந்து பௌத்த விகாரங்கள்லாம் வச்சு கொடுத்தாங்க. ராஜராஜ சோழர் காலத்துல எல்லாம் வந்து கடல் குறையாரும் புகழ்பெற்றதுல இன்னும் கூட அந்த பௌத்த விகாரங்கள்லாம் இருக்குது. எந்த மதத்துக்குமே வந்து நம்ம வந்து மறுப்பு சொல்றது இல்ல. எம்மதமும் சம்மதங்கிறவங்க எல்லா மதத்தோட வழிபாடு தலங்களையும் அவர்களோட உரிமை. ஒரு குடியேற்றம் ஏற்படுதுன்னா அந்த குடியேற்றம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து அவர்களுக்கான வழிபாடு தலத்தை வச்சுக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தாங்க. ஆனா இது வந்து திட்டமிட்டு அதிகாரத்தை வந்து செலுத்துறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக்கிரமிப்பா தான் பார்க்கப்படுது. ஏன்னா மக்கள் தன்னிச்சையாக விருப்பப்பட்டு செய்யறாங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பும் வரப்போறது. ஒரு இது அரச பயங்கரவாதமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க அங்க பெரும்பான்மை தமிழ் மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கான வழிபாடு தலங்கள் இருக்கு, அதை நீங்க ஆக்கிரமிக்கிறது. இருக்கக்கூடிய கோயில்களை புனரமைக்கிறதுக்கான பாரம்பரியமான புராதனமான பழமையான கோயில்கள் இருக்கு. அங்க வந்து திருவோணமலையில திருவோணேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை அந்த புனரமைக்கிறதுக்கான நிதியை ஒதுக்காம வீணாக வந்து மீண்டும் ஒரு ஆலயம் அமைக்கிறேன், அங்க வந்து பெரும்பான்மை இல்லாத மக்கள், அங்க சிங்கள மக்கள் இல்லாத இடத்துல நீங்க பௌத்த ஆலயம் அமைச்சு அவ்வளவு செலவு ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி, ஒரு மாற்றாந்தை மனப்பான்மை. ஏன்னா நம்ம தமிழர்களும் சேர்ந்து அங்க பங்களிப்பு. ஒரு நாடு நடக்குதுன்னா எல்லாரும் வரிபணம் கட்டுறாங்க, பௌத்தர்களும் சிங்களர்களும் வரி கட்டுறாங்க, தமிழர்களும் வரி கட்டுறாங்க. ஆனா அந்த பாச்சம் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம இப்ப இலங்கையில நம்ம இலங்கையில இருந்து பாக்குறதுனால நம்ம சொல்றோம், வழிநெடுக்க வந்து எல்லா இடத்துலயுமே பௌத்த விகாரங்கள் வைக்கிறது, பௌத்த ஆலயங்களை கட்டுறது, இது வந்து இதை வந்து ஒரு அடையாள அரசியலா பண்றாங்க. அது ஒரு அடையாளப்படுத்துறது, ஒரு வரலாற்று திருப்பு. இப்ப இதை எடுத்துட்டு வந்து வைக்கிறது மூலயமா இது வந்து சிங்களர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு திரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி. ஏன்னா திருவோணமலை முழுக்க முழுக்க தமிழர்களோட பகுதி. அந்த இடத்துல நீங்க பௌத்த ஆலயங்களை கட்டி சிங்களர்கள் அங்க வர வைக்கிறேன். இப்ப வழிபாட்டுக்காக அங்க வருவாங்க. இது வரைக்கும் அந்த அந்த மக்கள் வரதில்லை. ஒருவேளை இந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் வருவாங்க. உதாரணத்துக்கு ராஜபக்சே கூட திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போனார். இந்த இந்து மதத்தோட வழிபாடு, ஏன்னா பௌத்தம்ங்கிறது இந்து மதத்தோட சார்ந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு அங்கமா மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய இப்ப கதிர்காமம் எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னிலங்கையில தான் இருக்குது. கதிர்காமங்கிறது பாத்தீங்கன்னா இலங்கையோட தென்பகுதியில தான் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து சிங்களர்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. சிங்களர்களோட கட்டுப்பாடு. அதாவது முருகன் வந்து தமிழ் கடவுள். இப்ப நம்ம இந்தியாவில கூட பார்த்தோம்னா எல்லா கடவுளும் இருந்தாங்க, முருகனை வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல கொண்டு வருவோம். அப்ப அந்த தமிழ் கடவுள் சொல்லக்கூடிய முருகன் அவர் இருக்கக்கூடிய கதிர்காமம், அந்த கதிர்காமமே இன்னைக்கு சிங்களர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. சிங்களர்கள் அதிகமா வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்களர்களோட அந்த தாக்கம் இருக்கும். அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சிங்கள கட்டடக்கலைகள் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப மக்கள் வந்து நம்ம மதங்களை விரும்பி போறாங்க. இந்து மதத்துல கூடிய கடவுள்களை வந்து சிங்கள மக்களும் வந்து வழிபடுறாங்க. எல்லா கடவுளையுமே சிங்கள மக்களும் வழிபடுறாங்க. ஆனாலுமே கூட இந்த பௌத்த விகாரங்கள் வைக்கிறது, பௌத்த ஆலயத்தை உருவாக்குறது வந்து சிங்கள மக்களை இந்த வர வைக்கணும். இதன் மூலியமா ஒரு குடியேற்றத்தை ஏற்படுத்தணும். இதன் மூலியமா ஒரு இனவாத அரசியலை உருவாக்கணும். இரண்டு இனங்களும் மக்கள் வந்து அமைதியா தான் வாழ்றாங்க. சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சுமூகமா தான் வாழ்றாங்க. ஒரு கூட எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் மக்களுமே பௌத்தத்தை வழிபடக்கூடியவர்கள் இருக்காங்க, பௌத்தர்களை வழிபடக்கூடிய இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. புத்தரை வழிபடுறாங்க, கோயில்களுக்கு போறாங்க, வராங்க. ஆனா இது வந்து ஒரு அதிகாரத்தை திணிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா வீணுக்குனே ஒரு வம்ச கொண்டு போய் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி. இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பிளவுவாத அரசியல், ஒரு இனவாத அரசியல் உருவாக்கி, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பதற்காக பண்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்ப நீங்க சொன்னது போல ஸ்டார்டிங்ல நிலங்களை கையகப்படுத்தி சிங்களர்களுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடத்துல சிங்களர்களை கொண்டு வந்தா அவங்களுடைய பெரும்பான்மை குறைக்கப்படும், அதிகாரம்ன்றது கைக்கு வரும். இந்த நிலங்கள் மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் பர்டிகுலர்லி கொடுக்கப்படுதா? தமிழர்களுக்கு அந்த இடங்கள்லாம் ஒதுக்கப்படலையா? அந்த இடங்கள், அரசு இடங்கள். நிச்சயமா. இப்ப நீங்க கேட்ட மாதிரி தான். அதாவது இப்ப 13வது சட்ட திருத்தத்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் போகும்போது கூட அது பேசுபொருளாகும். குறிப்பா வந்து இப்ப அங்க வந்து ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம இருந்துச்சு. நம்ம பார்த்தோம், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இந்த கொரோனா காலகட்டங்கள், அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சியில மிக மோசமான நிலைமைக்கு ஏற்பட்டு, அப்ப இந்தியாவோட உதவியால தான் இலங்கை வந்து தப்பிச்சு எழுந்து வந்துச்சுன்னே பார்த்தோம். அந்த காலகட்டத்துல ஒரு நெருக்கடியில தன்னோட நாட்டோட பிரதமரையும் ஜனாதிபதியுமே அந்த மக்கள் விரட்டி அடிச்சாங்க. அதாவது சிங்கள பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் அதை தமிழீழ விடுதலை புலிகளை வீழ்ச்சியை அடைய வைத்து சிங்கள பெரும்பான்மை அரசாங்கத்தை வெற்றி பெற வச்ச ராஜபக்சேக்களை நாட்டை விட்டே வெளியேற்றினாங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து அங்க ஆட்சிக்கு வர்றார். அவர் வந்து நாடாளுமன்றத்தை தோத்து, ஜனாதிபதி தேர்தலையும் தோத்து, அங்க வந்து இப்ப நம்ம ராஜ்யசபா மாதிரி அவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்வழியா தான் நாடாளுமன்றத்துல போறாரு. ஒரு இதுல போறாரு. ஒரே ஒரு எம்பியா தான் போறாரு. அவர் கட்சி படுதோல்வி அடையுது. ஆனாலும் அந்த அரசியல் சூழலினால் அவர் வந்து அதிகாரத்துக்கு வர்றாரு. அவர் வந்து ஒரு ஜனாதிபதியா வர்றாரு நெருக்கடி காலத்துல. அப்ப இந்தியாவோட அழுத்தத்துக்கு ஏற்பட்டுதான் அவர் செயல்படுறாரு. அப்பயும் கூட இந்தியா வந்து நம்ம எந்த ஒரு அதிகார திருப்பியும் ஏற்படுத்தாம இந்த 13வது சட்ட திருத்தத்தை ஜனநாயக பூர்வமா கொண்டு வாங்கணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலுமே சிங்கள அரசியல்வாதிகள் அந்த 13வது சட்ட திருத்தத்தை ஏத்துக்கல. என்ன அந்த 13வது சட்ட திருத்தம்னா, நிலத்தோட அதிகாரமும்
காவல்துறை போலீஸோட அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு, அதாவது மாகாணங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்குது. தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்குது. ஆனா வந்து இந்தியா ஒரு தேசத்துல பல மாநிலங்கள் ஒரு மாநிலமா இருக்கு. ஆனா இங்க நமக்கு வந்து நிலத்தோட லேண்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்குது. நம்ம மாநிலம் தான் முடிவு பண்ணும் இந்த லேண்ட்ல என்ன செய்யணுங்கிறது. அதே மாதிரி போலீஸ் பவரும் லா அண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. இந்த மாநிலத்தோட சட்ட ஒழுங்கை அந்தந்த மாநிலம் தான் நிர்வகிக்குது. மத்திய அரசு நேரடியா அதுல தலையிடுறது இல்லை. அதே மாதிரி இலங்கையோட அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா மத்தியில தான் குவிஞ்சிருக்குது. நேரடியா பாராளுமன்றம் சட்டங்களை ஏற்றுறது. அங்க 9 மாகாணங்கள் இருக்கு. அந்த மாகாணங்கள் மத்திய அரசு தான் கவனிக்கிறதே தவிர அங்க அந்த மாகாணங்களுக்கான அதிகாரம் கிடையாது. 9 மாகாணமா பிரிச்சிருந்தாலுமே கூட அது பேரளவுல தான் இருக்கு. எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம இருக்கு. அப்படி அந்த அதிகாரம் கொடுத்தா இந்த வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணம் 2 மாகாணங்கள் இருக்கு. இந்த வடகிழக்கு பகுதி வந்து மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரம் அதிகமா இருக்கும் பொழுது மக்களுக்கான விஷயங்களை செய்ய முடியும். இப்ப அந்த நிலம் லேண்டோட பவர் வந்து பார்லிமெண்ட்ல தான் எதுவும் பண்ண முடியும். மாகாணங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த 13வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க லேண்ட வந்து அந்தந்த மாகாணங்களே செயல்படட்டும். எந்த மாகாணத்துக்குள்ள அந்த நிலம் இருக்கோ அந்த மாகாணம் அதை முடிவு பண்ணட்டும். அதை வந்து அரசு நிலமும் முடிவு பண்ணணுமா, இல்ல அதை வந்து மக்களுக்கு கொடுக்கலாமா, அந்த மாதிரி பட்டாசு இதெல்லாம் விஷயம் வந்து அந்த மாகாணங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறத அந்த மாகாண மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் அந்த சட்ட திருத்தம். அதே மாதிரி காவல்துறையுமே வந்து எந்தெந்த மாகாணமோ முடிவு பண்ணட்டும் அப்படின்னு. ஏன்னா இப்ப வடகிழக்கு பகுதியில் சிங்கள அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து தமிழர்களுக்கு ஓராவஞ்சனை செய்வாங்க. இப்போ வடமாகாணங்கள் முழுக்க முழுக்க தமிழர் பகுதி. இங்க ஒரு சிங்களர் தப்பு செய்யறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய உயர் பதவியில் ஒரு காவல் அதிகாரி வந்து சிங்களரா இருந்தா அப்ப இனவாதத்தின் அடிப்படையில அவருக்கு ஆதரவா தான் செயல்படுவாரு. தமிழருக்கு எதிராக செயல்படுவார். இப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. சோ இதை வந்து மாற்றி அமைக்க அந்த 13வது சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தா எந்த அரசுமே, ஏன்னா பெரும்பான்மை அரசு தான் நாடாளுமன்றத்தில் இருக்க போகுது. ஏன்னா மக்கள் தொகையில பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அப்ப எந்த அரசுமே இந்த சட்ட திருத்தத்துக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேங்குது அப்படிங்கறதுதான் பிரச்சனை. தமிழர்களால அங்க வந்து ஒரு மாற்று அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சிறுபான்மையா இருக்கும். அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் எம்பிகள் வர முடியும். ஒரு 250 எம்பிகள் இருக்காங்கன்னா ஒரு 20 எம்பி தான் அதிகபட்சம் நம்ம வர முடியும். ஒரு தோராயமான கணக்கு பார்த்தோம்னா ஒரு 20 எம்பி தமிழ் எம்பி வரலாம். அதை தாண்டி தமிழர்களால எம்பிகள் ஆக முடியாது. அப்ப கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிங்கள எம்பிகளை வச்சுக்கிட்டு அவர்கள் அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி ஒரு மிருக பலத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தன் வசப்படுத்திக்கிறாங்க. தமிழர்களுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. ஓகே சார், இந்த 13வது சட்ட திருத்தம் கொண்டு வர வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லும் போல மோடி அங்க போய் ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்தா மட்டும்தான் வாய்ப்பா, இல்ல அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய தமிழர்களால செய்ய சாத்தியம் இருக்குதா? நிச்சயமா அதோட இந்திய அரசாங்கம் ஒரு அழுத்தம் கொடுத்தா இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம இறையாண்மை வந்து என்னன்னா நம்ம நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு தலையிடுறதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதுதான் இந்திய இறையாண்மை. இப்ப நம்ம நாட்டுக்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்கு, உதாரணத்துக்கு காஷ்மீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பற்றி சைனாவோ அமெரிக்காவோ கருத்து சொல்றோம் நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இது இன்டர்னல் இஷ்யூ. இது உள்நாட்டு பிரச்சனை. காஷ்மீருக்குள்ள பிரச்சனை இருக்கும். காஷ்மீர் தனிநாடு கேட்பாங்க, தமிழ்நாடு தனிநாடு கேட்பாங்க, பஞ்சாப் தனிநாடு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. தனியா போறோம்னு உரிமை குரலை எழுப்பாங்க அடிக்கடி. இது வந்து உள்நாட்டு பிரச்சனை. இதுல வந்து இன்னொரு நாடு வந்து நீங்க பிரிச்சு விடுங்களேன், சேர்த்து விடுங்களேன்னு சைனாவோ அமெரிக்காவோ தலையிடறத நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப அது நம்மளுடைய இறையாண்மைன்னு சொல்றோம்ல. நம்ம வந்து பக்கத்து நாட்டுக்குள்ளார அதிகமா தலையிட முடியாது. அந்த நாட்டு பிரிச்சு வைக்கிறதோ சேர்த்து வைக்கிறதோ நம்ம வந்து இல்ல ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வாங்குறதோ நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க முடியாது. மறைமுகமான அழுத்தங்கள் இந்தியா கொடுக்கணும். ஒரு வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற வேணா பாக்கலாம். உதாரணத்துக்கு கடந்த காலத்துல அவர்கள் நெருக்கடி காலத்துல இருந்தப்ப இந்த சட்ட திருத்தங்களை ரணில் விக்ரமசிங்கே மூலியமா செயல்படுத்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பொறுப்பு ஜனாதிபதியா இருந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. அங்க இருந்த ஜனாதிபதிகள் வந்து வெளியேற்றப்பட்டனால ஒரு புரட்சி ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து சொந்த நாட்டு ஜனாதிபதியும் பிரதமரையும் வெளியேற்றின காலத்துல இவரை வந்து தற்காலிகமா பதவி ஏற்கிறார். அன்னைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை சாதித்திருந்தா இன்னைக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அது அன்னைக்கு கொஞ்சம் நம்ம தவற விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அது கம்யூனிஸ்ட் அரசாங்கமா இருக்குது. அவர்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவான அரசா இருப்போம். கடந்த காலங்கள் அவங்க வந்து ஜேவிபின்னு சொல்லி அவங்களுமே வந்து ஒரு புரட்சி குழுவா தான் இருந்தாங்க. இவர்கள் வந்து எப்படி நம்ம எல்டிடிஏ வந்து ஒரு புரட்சி போராட்ட குழு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கடந்த காலத்துல போராட்ட குழு, ஒரு நக்சல் குழு மாதிரி தீவிரவாத வன்முறை கும்பலா தான் இருந்தாங்க. அரசுக்கு எதிராக அதே சிங்கள அரசுக்கு சிங்களர்களே போராடினது அந்த ஜேவிபி. இன்னைக்கு அவர்கள் வந்து ஜனநாயக பாதையில தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்படி நிறைய வாக்குறுதி சொல்றாங்க. நாங்க வந்து தமிழர் சிங்களர்னு பிரிச்சு பார்க்க மாட்டோம், எல்லாருக்குமான அரசாங்கத்தை செயல்படுத்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட திருவண்ணாமலை விஷயத்திலையும் தலையிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட இந்த அரசு இருக்கும்பொழுது இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அங்க அந்த சிந்தனை வந்து அரசியல்வாதிகள் மத்தியில் பொதுவா இருக்குது. அதாவது சிங்களர் தமிழர் அப்படிங்கிற பிரிவினை அரசியல் வந்து எல்லார் மத்தியிலுமே பொதுவா இருக்குது. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்து பின்புலத்துல இருந்து வந்தாலுமே கூட அவர்களுமே கூட சிங்களர் தமிழர் அப்படிங்கிறத பிரிச்சு பாக்குறாங்க. தமிழர் பகுதியில ஒரு குடியேற்றத்தை ஏற்படுத்துறாங்க, அதிகாரத்தை வந்து பறிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இதற்கு வந்து அங்க தமிழ் அரசியல்வாதிகள் ஒண்ணு கூடணும். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினையுமே ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு.
குறிப்பாக எம்பி அர்ச்சனா அவர்கள் பேசும்போது தமிழீழ தலைவரை நீங்க பேச நீங்கள் யார், என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசினாரு. என்ன காரணம் அவர்கள் தமிழீழ தலைவரை இப்படி குறைத்து அவர்களை கடிந்து கொள்ள என்ன காரணம், எதனால? இல்ல அதாவது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா புலிகள் வந்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க, தனி ஈழம் கேட்டாங்க அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதனால அரசுக்கு ஏற்பட்ட சேதங்கள், உயிரிழப்புகள் இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஆனா அந்த நிர்பந்தத்திற்கு தள்ளுறாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அங்க வந்து என்ன அவசியம்? இப்ப திருவோணமலையில நீங்க புத்த விகாரம் வைக்க வேண்டிய என்ன அவசியம்? இருக்கக்கூடிய கோயில்கள் புனர நீங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு புத்தரை கொண்டாடணுமா? இருக்கக்கூடிய புத்த ஆலயங்களை செய்யுங்க. சிங்களர்களுக்கு இன்னும் சிங்களர்கள் எத்தனையோ பேர் வந்து கல்வியில முன்னேறாம இருக்காங்க, பொருளாதாரத்துல முன்னேறாம இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. சிங்களர்கள் எல்லாமே செழிப்பாலாம் இல்லை. அதனாலதான் பொருளாதார நெருக்கடியில தன்னோட சொந்த பிரதமரையும் ஜனாதிபதியும் விரட்டி அடிக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்பட்டாங்க. ஒருவேளை பொருளாதார தன்னிறைவு ஏற்பட்டிருந்து மக்கள் எல்லாம் சுபிச்சமான வாழ்க்கை ஏற்பட்டிருந்தா ஏன் தன்னோட சொந்த நாட்டு அதிபர்களையே விரட்ட வேண்டிய சூழலுக்கு ஏற்படுறாங்க? அப்ப ஒருவேளை சாப்பாடு கூட பிரச்சனை ஏற்பட்டனாலதான் புரட்சி வெடிச்சு போராட்டத்துக்கு வந்தாங்க. அரசாங்கம் வந்து மிலிட்டரியை வச்சிருந்தாலுமே கூட மிலிட்டரிக்கு பயப்படாம இந்த மக்களே வந்து கிளர்ச்சிருந்த வேண்டிய சூழல் வந்துச்சு. இப்ப இதேதான் அன்னைக்கும் வந்து தமிழர்கள் செஞ்சாங்க. இப்படி சிங்களர்கள் தன்னோட சொந்த ராணுவத்துக்கு எதிராக வந்து கொழும்புல மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. கோட்டா கோகம அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதாவது கோட்டாபய ராஜபக்சே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. மிகப்பெரிய போராட்டம் இளைஞர்கள் முன்னெடுத்தாங்க. அதோட நீட்சியா தான் இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்திருக்கு. இன்னைக்கு எந்த பழைய அரசாங்கங்கள் வேண்டாம்னு இதுவரை ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு புது அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இவர்களுமே கூட அந்த வளர்ச்சி பாதையில போகாம இன்னும் இந்த இனவாத அரசியலுக்குள்ளே போறாங்க. இதற்கான விரைவான நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி செயல்பாடுகள் இல்லாம இருந்திருக்கணும் இல்லையா? இப்ப இவர்கள் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாலோ இந்த இனவாதத்தை தடுத்திருந்தாலோ இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்காது. இவர்கள் ஆட்சி காலத்துல இது நடந்திருக்காது. இவர்களுக்கு தான் அவலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவு இதை வந்து அவர்கள் வளரவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. குறிப்பா அர்ச்சனா எம்பி அவர்கள் பேசும்போது தனி தமிழீழம் அவையும் ஒரு நாள் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி பார்க்கும்போது இலங்கையில மொத்தத்துல 100ல தமிழர்களின் பங்குன்றது எந்த அளவுக்கு இருக்குது, அது சாத்தியமா முதல்ல தனி தமிழீழம் அமைகிறது அப்படின்றது? அதான் இன்றைய காலகட்டம் ரொம்ப கடினமான சூழல் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அந்த யுத்த பாதையில இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஜனநாயக பாதையில வந்தாச்சு. இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் அவரோட குரல் வலிக்குது. அதை அவர் கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்ற பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தனி ஈழம் அப்படிங்கிறத எடுத்தோம்னா அதுக்கான கட்டமைக்க சரியான தலைவர்கள் இல்லை. அன்னைக்கு இருந்த தேசிய தலைவர் அவர்கள் வந்து எடுத்து கட்டமைச்சு கொண்டு போனாருன்னா அன்னைக்கு இருந்த கால சூழல்கள் வேற, அன்னைக்கு இருந்த சர்வதேச தொடர்புகள், சர்வதேச அரசியல் வேற மாதிரி இருந்துச்சு, இந்தியாவோட ஒத்துழைப்பு வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு சம்பவங்கள், இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் போயிட்டு அங்க நடந்தக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டனால மீண்டும் அந்த மாதிரி ஒரு போராட்ட குழுவோ இந்த மாதிரி ஒரு தனி ஈழம் கேட்கிற ஒரு வாய்ப்புகளோ ரொம்ப குறைவா தான் இருக்குது. அதற்கான சர்வதேச நாடுகளும் அதை அங்கீகரிக்க தயாரா இல்லை. ஏன்னா எல்லா நாட்டுகளையும் பிரச்சனை இருக்கு. இப்ப இந்தியாவுக்குள்ள பல பிரிவினை குழுக்கள் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து தனியா போகணும்னு பலுச்சிஸ்தான் கேட்கறாங்க. சைனா வந்து தைவான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து உக்ரைன் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. சோ எல்லா நாடுகளுமே தங்களோட எல்லைகளை அதிகப்படுத்த தான் பாக்குறாங்களே தவிர எந்த நாடுமே தன்னோட பகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை. தனி ஈழம் அமையறதுக்கு எந்த நாடுகளும் அதிக அளவு ஆதரவு தரது இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த காலகட்டத்தில் அது ஒரு இப்ப எப்படி நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா திமுகவினர் வந்து சொல்லுவாங்க, தனிநாடு கேட்கறது எங்களோட கோரிக்கை இல்ல, ஆனா கேட்க வச்சிடாதீங்க அப்படின்னு மேடை போட்டு பேசுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, திராவிட நாடு கோரிக்கை இன்னும் வந்து நாங்க வந்து முழுசா வந்து விடல, இன்னும் அப்படியே தான் இருக்குது, அதை கேட்க வச்சிடாதீங்க, தனி நாடு கேட்க வச்சிடாதீங்க அப்படின்னு திமுக சொல்ற மாதிரி தான் இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணியா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது அரசாங்கம் வந்து மக்களுக்கான அந்த நலத்திட்டத்தை செய்யாட்டி வழி இல்லை, வேற ஒரு சூழல் ஏற்படலாம். உதாரணத்துக்கு நம்ம சொன்னமைதான், ராணுவத்துக்கு எதிராக சிங்கள ராணுவத்துக்கு எதிராக சிங்கள மக்களே போராட வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது உயிருக்கு அஞ்சாத ஒரு நிலைமை. ஏன்னா நம்மளோட உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அங்க உயிரை பத்தி உயிர் அச்சுறுத்தல் இல்லாம மக்கள் வந்து களத்துக்கு வருவாங்க. அப்படிதான் கடந்த காலத்துல விடுதலை புலிகள் கட்டியெழுப்பப்பட்டது. ஒருவேளை மீண்டும் வந்து அதே நடந்ததுதான், இந்த குடியேற்றம் சிங்கள குடியேற்றம் நடந்துகிட்டு தமிழர்களுக்கான அதிகாரம் பறிக்கப்பட்டு அவர்கள் திரும்பவும் இரண்டாம் தர குடிமக்களா நடத்தப்பட்டா ஒருவேளை புரட்சி வெடிச்சு அவர்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது சரியான தலைவர் ஒருத்தர் வந்தா நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை நடக்காம அந்த அரசாங்கம் தடுக்கும்னு நம்ம நம்புறோம். சரி, மீண்டும் வந்து உயிர் சேதங்களோ பொருள் சேதங்களோ இல்லாம ஒரு சுமூகமான சூழல் ஏற்படணுங்கிறதா நம்மளோட கருத்து. ஓகே சார், ஒரு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.